நேற்றைய தினம் ஒரு உலக அதிசயம். மேடையில ஒரு இளைஞர் கூட இல்லாம ஒரு கட்சி இளைஞரணி மாநாடு நடத்தியிருக்கு. எங்க பொதுச் செயலாளர் அண்ணன் வந்திருக்காரு. எங்க அண்ணன் ஆனந்த் அண்ணன் நடக்கிற ஸ்பீடுக்கு நீ ஓடி வரணும்டா. அவர் ஸ்பீடுக்கு நீ நடக்க முடியுமா? எத்தனை மாநாடு, எத்தனை நிகழ்ச்சி. ஆனா நான் டிவி பாக்குறேங்கன்னா, டெய்லி நியூஸ் பார்க்க சொல்லியிருக்கேன், பார்த்துக்கிட்டே இருக்கேன். அதே டெய்லர், அதே வாடகை, ரேம்ப் போட்டு சிவப்பு கம்பளத்தை விரிச்சு பாட்டு போட்டு மதிப்பிற்குரிய மாண்புமிகு முதல் முறை முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் நடத்தி கூட்டு வந்து மாப்பிள்ள அவர் தான். ஆனா அவர் போட்டிருக்க சட்டைகள் நான் என்ன கேட்கிறேன், சின்ன பையனா, கடைக்கோடி தொண்டை, அந்த பேண்ட் கலர் கூடவாட அப்படியே காப்பிடிப்பீங்க. கீழ இருந்து துண்டு எடுத்து வீசி அந்த துண்டு எடுத்தவர் போட்டு கீழ இருந்து நம்ம தளபதிக்கு மலர் கொடுப்போம்ல, அப்படி ஒரு பையன் ஓடி போய் சொல்லிருக்கேன், ஏய் பூவை கொடு. அவன் கொடுத்துட்டான். அது அவருக்கு சொல்லல, வாங்கின பூவை என்ன பண்ண தெரியல, என்ன பண்றது அப்படி தூக்கி போட்டு போயிட்டாப்ல. எல்லாத்தையும் மன்னிச்சிருவேன், அந்த செல்ஃபி ஒண்ணு எடுத்தாங்களடா. சிவப்பு கம்பளத்துல நடந்து வர்றவங்க எல்லாம் ஜெயிச்சிட முடியாதுங்க. இப்ப வர வழியில அடிச்சு பிடிச்சு வரும்போது திரும்ப டிவியில பிரேக்கிங் நியூஸ், நம்ம சேப்பாக்கம் கிரவுண்ட் இருக்குல்லைங்க, ஐபிஎல் நடக்கலைங்க, சேப்பாக்கத்தில் விசிலுக்கு தடை. அடப்பாவிகளா, சேப்பாக்கம் மைதானத்தில் விசில் ஊதினால் சேகுவேராவுக்கு ஜுரம் வருதான். சேகுவேரா இதையெல்லாம் கேட்காம நல்ல வேளை பிடல் காஸ்ட்ரோ செத்து போயிட்டார். அவர் மனசு என்ன பாடுபடும்? விளையாட்டு என்பது மக்கள் கவலைகளை மறந்து உடல் உழைப்பை செலுத்தி சந்தோஷமா இருக்கிற இடம். இத்தனை ஆண்டுகாலமாக சேப்பாக்கம் மைதானத்தில் விசில் சத்தம் ஓங்கி ஒலித்தது. விசிலுக்குனே பாட்டே போட்டாங்க. ஆனா தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒரு சின்னம், விசில் சின்னம் வந்துவிட்டது என்று சொன்னால் தீய சக்தி பயப்படுது, ஊழல் சக்தி பயப்படுது. இது இப்படியே போச்சுன்னா அடுத்து என்ன பண்ணுவாங்க? தற்போது கிடைத்த செய்தி, பேருந்தில் கண்டக்டர் விசில் ஊதக்கூடாது. டிராபிக் போலீஸ் கையில இருந்து விசிலை புடுங்கு, ஊதாத. நீ என்ன பண்ணாலும் ராஜா, தினந்தோறும் எங்க பார் மகாலட்சுமி மாதிரி உட்கார்ந்துருக்காங்க. என் தாய்மார்கள் காலையில் அந்த மங்களமா பாலை வைக்கும் போது குக்கர் கூட என் விசில் சத்தத்தை சொல்லிதான் அடிக்கும். மண்ணுக்கு என்ன பிரச்சனை, மனிதர்களுக்கு என்ன பிரச்சனை, அதை பாப்பீங்களா? விசில் ஊதக்கூடாதா? இன்றைய தினம் தமிழ்நாடு முழுக்க டிஎன்பிஎஸ்சி பரீட்சை தேர்வு எழுதியிருக்காங்க எங்க பசங்க. விருகம்பாக்கத்தில் எழுத போன பையனுக்கு அந்த நம்பர் எழுதி வைக்கல. கேட்டா தம்பி தம்பி இல்ல நீ போ, நீ நந்தனம்ல இருக்கக்கூடிய எக்ஸாம் சென்டருக்கு போ துரத்தி விட்டுருக்காங்க. நந்தனத்துல போனா அங்க இல்ல, விருகம்பாக்கத்தை துரத்தி இருக்காங்க. தமிழ்நாடு முழுக்க முதல் முறையா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம பாதிலே நிறுத்தி பசங்களை நடு ரோட்ல நிறுத்தி இருக்காங்க. இதுக்கு பதில் சொல்ல துப்பு இல்ல. விசிலை தடுக்கிறதுக்கு நீ வர்ற. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய ஆட்சி மட்டுமல்ல அரசியலே முடிய போகிறது. ஆனா நாங்க யாரு? இந்த மேடையை பாருங்க. எங்களுக்கு ஒரு சேரு, மாநில நிர்வாகிக்கு ஒரு சேரு, அவங்களுக்கு ஒரு சேரு, 10 பேர் உட்கார்ந்தா போதும், 4 பேர் உட்கார்ந்தா போதும், அவங்களுக்கு பிளாஸ்டிக் சேர் போடு. எல்லாருக்கும் ஒரே சேரை போட சொன்ன பொதுச் செயலாளருங்க உட்கார்ந்துருக்காருங்க. உழைத்தவர்கள் அத்தனை பேரை மேடையேற்றக்கூடிய கட்சி தமிழக வெற்றி கழகம், மறந்துடாதீங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.